ஹாய் ஹலோ எல்டிவி வியூவர்ஸ். இந்த வீக் ஓடிடி மற்றும் தியேட்டர்ல என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுதுன்றத இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்ப்போமா. இல்லீகல்ன்ற ஒரு ஹிந்தி த்ரில்லர் வெப் சீரிஸ் ஆல்ரெடி சீசன் 1 சீசன் 2 ஜியோ சினிமால அவைலபிளா இருக்கு. இப்போ இதோட சீசன் 3 பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் இல்லாம மல்டி லாங்குவேஜ்ல ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஹோட்டல் மும்பை அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படமும் தமிழ் டப்ல ஜி மியூசிக்ன்ற சேனல்ல யூடியூப்ல ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. எரிக்குங்கிற ஒரு த்ரில்லர் டிராமா வெப் சீரிஸை நெட்ஃபிளிக்ஸ்ல மே 30 அன்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்றாங்க. கீக் கேர்ள் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் வெப் சீரிஸை நெட்ஃபிளிக்ஸ்ல மல்டி லாங்குவேஜஸ்ல மே 30 அன்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்றாங்க. உப்பு புலி காரம் அப்படிங்கிற ஒரு தமிழ் வெப் சீரிஸை டிஸ்னி ஹாட் ஸ்டார்ல மே 30 அன்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்றாங்க. இந்த வெப் சீரிஸ்ல KPY நவீன் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சலார் பிரபாஸ் அவர்கள் அடுத்ததான் நடிக்கிற படம் பேரு தான் கல்கி. இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இதில் ஒரு புது விஷயம் ஒன்று சொல்கிறாங்க. அதாவது இந்த கல்கி படத்தில் அனிமேட்டட் வெப் சீரிஸா 2 எபிசோட் ரிலீஸ் பண்ணுறாங்க. புஜ்ஜி அண்டு பைரவா அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு அண்டு ஹிந்தியில் அமேசான் பிரைம் வீடியோவில் மே 31 அன்னைக்கு இதை ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. இது ஏதோ ஒரு புது ஐட்டமாக தான் இருக்குது. என்னங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த வீக் தியேட்டர் ரிலீஸ்னு பார்த்தீங்கன்னா தமிழில் 2 படம் தான். ஒன்று கருடன், இன்னொன்று ஹிட்லிஸ்ட். இந்த கருடனை பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். சூர்யா அவர்கள் ஹீரோவாக நடிக்கிற 2வது திரைப்படம் தான் இது. இந்த படத்தில் சசிகுமார் அப்புறம் மலையாள ஹீரோ உன்னி முகுந்தன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது துரை செந்தில்குமார். இதுக்கு முன்னாடி எதிர்நீச்சல், கொடி, காக்கி சட்டை இந்த படத்தெல்லாம் இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் டே பை டே ப்ரொமோஷன் ட்ரெய்லர்லாம் பார்க்குறப்ப எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப கூடவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷனை இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்றதை இந்த வீக் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிட்லிஸ்ட். இந்த ஹிட்லிஸ்ட் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது K.S. ரவிக்குமார். அண்ட் இந்த படத்தில் லீட் ரோலாக நடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சரத்குமார் நடிச்சிருக்க சூரியவம்சமாக இருக்கட்டும், இல்லை சூர்யா நடிச்சிருக்க உன்னை நேத்தா இருக்கட்டும், இல்லை இளைய தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிருக்க பூவே உனக்காகவா இருக்கட்டும், வானத்தை போலவா இருக்கட்டும், இப்படி எவர் கிரீன் படத்தை கொடுத்துருக்கிற டைரக்டர் விக்ரமனோட பையன் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் சப்போர்ட்டிங் கேரக்டராக சரத்குமார் அவர்களும் சேர்ந்தே நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட பப்ளிசிட்டியுமே ரொம்ப ஓவராகவே இருக்குது. ஸோ அந்த பப்ளிசிட்டிக்கு ஏற்றாப்புல இந்த படம் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ எங்கள் சேனலில் நீங்கள் இதே மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், மறக்காமல் பெல் பட்டனை அமைக்கிருங்க. ஓகே கைஸ், அடுத்த வாரம் இதே மாதிரி நம்ம சேனலில் OTT மற்றும் தியேட்டரில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுதுங்கிறத உங்ககிட்ட நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அன்டில் டேக் கேர் அண்ட் பை பை, see you.